நண்பர்களுக்கு வணக்கம். டே 2 சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம தொல்பழங்கால தமிழகம் அப்படின்ற பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேர்வு நோக்கில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். நம்ம யூனிட் 6 எடுத்துக்கிட்டோன்னா ஜிஎஸில் இந்த பாடத்தை நம்மளால் ஸ்கிப்பே பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாத ஒரு பாடம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எதுனா இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியமான நிறைய தகவல்கள், மேலும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களும் நிறைந்திருக்கிற ஒரு டாபிக் தான் இது. சரிங்களா, இன்றைக்கி நம்ம இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் டாபிக் பாருங்கள், கீழ்பழங்கற்கால பண்பாடு. ஃபஸ்ட்டு சிம்பிளாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஹோமினின் அப்படின்னு ஒரு மனித இனம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்கருவிகளை செய்கிறாங்க. அப்படி அவங்க செய்கிற கற்கருவிகள்லாம் என்னென்னா காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள். ஓகேங்களா, ரொம்ப பழமையான முதன்மையான கருவிகள் அதுதான். அப்படிப்பட்ட கற்கருவிகள் எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டன. புரியுதுங்களா? ஹோமினின் ஒரு மனித இனம் இருக்குது, மனித மூதாதைய இனம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்கருவிகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குற கற்கருவிகள் தான் காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள். அந்த கருவிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லெசனில் நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய கேள்விகள் இந்த பாடத்துலேருந்து இதற்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நோட்ஸ் எடுங்க, கட்டாயமாக நோட்ஸ் எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், அதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழ்வாய்வுகளும் இங்கே கிடைத்த செய்பொருட்களை காஸ்மிக் கதிர் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தும். அவங்கள ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அதிரம்பாக்கத்தில் கிடைச்ச சில சாம்பிள்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை கதிர் இயக்கத்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. சுமார் 1.5 to 2 ஓகேங்களா, 1.5 to 2 மில்லியன் ஓகேங்களா, 1.5 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருப்பதை அங்கே இருக்கிற அதிரம்பாக்கத்தில் கிடைக்கிற சாம்பிள்ஸ் நமக்கு சொல்லுது. சரிங்களா, அப்போது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று எங்கே கிடைக்குது, அதிரம்பாக்கத்தில் கிடைக்குது. சரிங்களா, கொசஸ்தலையாறு உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஒன்லைனர். ஓகேங்களா, உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பாலாறு, கொசஸ்தலையாறு, இந்த மாதிரி 4 ஆறுகள் கொடுக்கலாம். ஓகேங்களா, காவேரி, கங்கை, இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணாலும் கொடுக்கலாம். ஆன்சர் என்னென்னா கொசஸ்தலையாறு. இந்த கொசஸ்தலையாறு எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரிப்பாக்கம் அப்படின்ற இடத்துல உருவாகி திருவள்ளூர், சென்னை வழியாக போய் எண்ணூரில் கடலில் கலக்கும். சரிங்களா, கொசஸ்தலையாறு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று கொசஸ்தலையாறு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆற்றங்கரையில் தான் என்னென்னா நாகரிகமே தோன்றியிருக்கும். சரிங்களா, ஏன்னா அங்கே தான் தண்ணீர் கிடைக்கும், விவசாயம் பண்ண முடியும், வேளாண்மை செய்ய முடியும், கால்நடைகளை வளர்க்க முடியும். ஸோ எப்பவுமே ஒரு நாகரிகம் உருவாகுதுன்னா ஒரு ஆற்றை ஒட்டி தான். ஓகேங்களா, நம்ம சிந்துவெளி நாகரிகம் கூட என்னென்னா நிறைய இந்த ஆற்று ஓரமாக தான். சரிங்களா, ஆற்றுக்கரையில் தான் என்ன உருவாகிருக்கும், அந்த நகரமே உருவாகிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் கொசஸ்தலையாறு தான் மனித மூதாதையர்களை வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று. இங்கே வாழ்ந்த மனித மூதாதையர்கள் ஹோமோ எரெக்டஸ் என்ற வகையை சார்ந்தவர்கள். கேள்விகள் இப்படி கூட கேட்கலாம், கொசஸ்தலை ஆற்றில் வாழ்ந்த மூதாதையர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள், ஹோமோ சேஃபியன்ஸா, ஹோமோ எரெக்டஸா, இந்த மாதிரி எந்த வகையை சார்ந்தவர்கள் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா தொல்லியல் அகழ்வாய்வு. ஓகேங்களா, தொல்லியல் அகழ்வாய்வு அப்படின்னா என்ன அப்படின்றது தான் கான்செப்ட். மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள், பானைகள், விலங்குகளின் எலும்புகள், மகரந்தங்கள் ஆகியவற்றை அகழ்ந்தெடுத்து மனிதர்கள் கடந்த கால வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வது தான் அகழ்வாய்வு. மண்ணில் கிடைக்கிற ஏதோ ஒரு விஷயம், கற்கருவியாக இருக்கலாம், பானைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், எலும்புகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு சாம்பிள்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நமக்கு இதற்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற கடந்த கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் தொல்லியல் அகழாய்வு. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல். எப்படி சாம்பிள்ஸை இந்த காஸ்மிக் கதிர் மூலயமாக வயதை கண்டறிகிறாங்க அப்படின்றது தான். மாதிரிகளின் காலத்தை கணிக்க காஸ்மோஜெனிக் கதிர்களை வெளிப்படுத்தி அறியும் முறை. ஓகேங்களா, கொஷின் இதை வச்சு கூட கொஷின் கேட்கலாம். எப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எந்த முறையில் மாதிரிகளை வைத்து காலத்தை கணிக்க இயலும் அப்படின்னா காஸ்மிக் கதிர் பாய்ச்சி. ஓகேங்களா, காஸ்மிக் கதிரை பாய்ச்சி என்ன பண்ணலாம், நம்ம சாம்பிள்ஸோட வயதை கணிக்கலாம். சரிங்களா, காலத்தை கணிக்கலாம்.
அதுக்கு அடுத்ததான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட், நிறைய எக்ஸாம்ஸில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரை குறிப்பிட்டிருப்பாங்க அல்லது இந்த பேரை கேட்டிருப்பாங்க. போஆ 1863, ஓகேங்களா. 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட், ஓகேங்களா, ராபர்ட் ப்ரூஸ்வுட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதலாக கண்டுபிடித்தார். அப்படியே இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா. கொஸ்டின் எப்படி வரும்னா, யார் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதலாக கண்டுபிடித்தார் அப்படின்னு கேள்விகள் வரலாம். அல்லது சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் எங்கு பழங்கற்கால கருவிகளை முதலாக கண்டுபிடித்தார், எங்க பல்லாவரம். அல்லது ஆண்டு கூட கேட்கலாம், எந்த ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்வுட் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதலாக கண்டறிந்தார். பாருங்கள் எத்தனை கொஸ்டின் கேட்கலான்னு பாருங்கள். இந்த ஒரே ஒரு டேட்டா வச்சு நிறைய கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வச்சு கேள்விகள் இருக்கும், சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் இப்படிப்பட்ட கற்கருவிகள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே தான், எங்கே சென்னைக்கு அருகில் இருக்கிற பல்லாவரத்தில், சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கை கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்றன, ஓகேங்களா. எங்கு கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்கலாம். எங்கன்னா பல்லாவரத்தில். யார் கண்டுபிடிக்கிறது? ராபர்ட் ப்ரூஸ்வுட். எந்த வருஷம்? 1863, சரிங்களா. எப்படி கேட்டாலும் ஆன்சர் சொல்லணும். அவர் கண்டெடுத்த கருவிகள் சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளன. அவர் கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாம் சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க, சரிங்களா. பழங்கற்கால மக்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடினர். இயற்கையாக கிடைத்த பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகளை சேகரித்தனர். அவர்களுக்கு இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. நல்லா பாருங்கள், பழங்கற்கால மனிதர்கள், ஓகேங்களா, பழங்கற்கால மனிதர்கள் மக்கள், ஓகேங்களா. நம்ம பார்க்குறது என்னென்னா பழங்கற்கால பண்பாடு. இந்த பழங்கற்கால மனிதர்களுக்கு இரும்பை பற்றி நாலேஜ் இல்லை, மட்பாண்டம் பற்றியும் தெரியாது. கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், பழங்கற்கால மனிதர்களுக்கு கீழ்கண்டவற்றில் எது பற்றி தெரியாது அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. ஆப்ஷனில் வேட்டையாடுதல், ஓகேங்களா. அடுத்ததாக பழங்களை சேகரித்தல், இலைகளை சேகரித்தல், விதைகளை சேகரித்தல், இரும்பு, மட்பாண்டம், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கலாம். என்னென்னா மட்பாண்டம் செய்வதும் இரும்பை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழங்கால மனிதர்களுக்கு எது தெரியாது? இரும்பை பற்றி தெரியாது, மட்பாண்டம் செய்வது பற்றியும் தெரியாது, சரிங்களா. அவையெல்லாம் வரலாற்றிற்கு மிகவும் பிற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன. கீழ் பழங்கற்காலத்தில் கை கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் முக்கியமான கருவி வகைகள், ஓகேங்களா. அதே மாதிரி நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், பழங்கற்கால பண்பாடில் கை கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமான கருவிகள், சரிங்களா. முக்கியமான கருவி வகைகள் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கருவிகளை எதில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். மரத்தால் செஞ்சுருக்காங்க, எலும்பால் செஞ்சுருக்காங்க. கைப்பிடியில் செருகி வெட்டுவதற்கு, குத்துவதற்கு, தோண்டுவதற்கு பயன்படுத்தினார்கள். இந்த கருவிகளை எல்லாம் மரத்தாலும் எலும்பாலுமான கைப்பிடியில், உங்களை கைப்பிடியில் சொருகி வெட்டுவதற்கு, குத்துவதற்கும், தோண்டுவதற்கும் பயன்படுத்தினார், சரிங்களா. அதுக்கடுத்தது அவர்கள் கற்சுத்தியலையும் கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தினார்கள். பழங்கற்கால மனிதர்கள் கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கூட கொடுக்கலாம், சரிங்களா. என்னென்னா கல்லாலான சுத்தியல், உங்களை கல்லாலான சுத்தியல். அடுத்ததாக கோலக்கற்கள், உங்களை இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பழங்கற்கால மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு எதை பற்றி நாலேஜ் இல்லை? இரும்பை பற்றி நாலேஜ் இல்லை. அதே மாதிரி மட்பாண்டம் செய்கிறத பற்றி நாலேஜ் இல்லை, சரிங்களா. அதை பற்றி தெரியாது. அதே மாதிரி தான் சிந்துவெளி நாகரிகம் எடுத்தோன்னா அந்த கால மக்கள் அறியாதது எதுனா இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. மேலும் விலங்குகளை எடுத்தோன்னா குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா. இதை பற்றி அவங்களோட குறிப்புகள் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி பழங்கற்கால மனிதர்களோட குறியீட்லேயும் என்னென்னா அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது, மட்பாண்டம் செய்கிறத பற்றி தெரியாது, சரிங்களா. அதற்காக குவாட்ஸ் வகை கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவங்களுடைய கற்கருவிகளை செய்கிறதுக்கு குவாட்ஸ் அப்படின்ற கூழாங்கல் அந்த வகையை சார்ந்த கல்லை பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா. இக்கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரையிலும் காணப்படுகின்றன. இவை எங்கெங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பழங்கற்கால பொருட்கள் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பழங்கற்கால பொருட்கள் அல்லது கற்கருவிகள் கிடைக்கப்பட்ட இடங்களில் தவறானது எது, சரியானது எது, இப்படி கூட கேள்வி வரலாம். பல்லாவரம், நம்ம இப்போ பார்த்தா பல்லாவரம். அடுத்ததாக குடியம், பாருங்கள், குடியம் குகை. அடுத்ததாக அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டி பாளையம், பரிக்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கீழ் பழங்கற்கால பண்பாடு கற்கருவிகள் கிடைக்கப்பட்டுள்ள இடங்களில் சரியானது எது, தவறானது எது, அல்லது
எந்த இடத்தில் கிடைத்துள்ளது இப்படி கூட கேட்கலாம். பல்லாவரம், குடியம் குகை, அடுத்ததாக அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம், பரிக்குளம். இந்த ஊர் பெயர்களை மறக்கவே கூடாது, தனியாக போட்டு ஸ்டார் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக கீழ் பழங்கற்கால கருவிகள். அதே மாதிரி பழங்கற்கால கருவிகள் வேறு எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வட ஆற்காடு, தருமபுரி பகுதிகளிலும் கிடைத்துள்ளன. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையும் கிடச்சிருக்கு. எங்கன்னா வட ஆற்காடு, தருமபுரி. இப்பகுதி மக்கள் செய்பொருட்கள் பசால்ட் என்னும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளனர். நல்லா நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா குவாட்ஸ், ஓகேங்களா, அந்த கூழாங்கல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை வச்சு என்ன கருவிகள் செய்கிறாங்க, மணல் திட்டுகளையும் ஆற்றங்கரையிலும் காணப்படுது. அப்படி செய்யப்பட்ட பொருட்கள், ஓகேங்களா, பல்லாவரம், குடியம் குகை இந்த மாதிரி இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி ஆற்காடு, தருமபுரி பகுதியில் கிடைக்கிற பொருட்கள் பசால்ட் என்னும் எரிமலை பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாறைகளை பயன்படுத்தினர். தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் கிடைக்கவில்லை. அப்போ தமிழ்நாட்டோட, ஓகேங்களா, தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டோட வட பகுதியில் மட்டும்தான் என்னென்னா இந்த கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு தொடர்பான பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, கருவிகளாகட்டும் ஏதோ சாம்பிள்ஸ் அங்கே கிடைச்சிருக்கு. கீழே தென்பகுதியிலும் சரி அல்லது இலங்கையிலும் சரி வேறு எங்கேயுமே பொருட்கள் கிடைக்கல. ஒன்லி நார்த் சைடு, அதாவது வடபகுதியில் மட்டும்தான், தமிழ்நாட்டோட வடபகுதி. இது எல்லாமே பாருங்கள், பல்லாவரம், குடியம், இந்த ஆற்காடு, தருமபுரி எல்லாமே வட மாவட்டங்கள். சரிங்களா? தென் மாவட்டத்திலே எதுவும் கிடைக்கல, இலங்கையிலையும் எதுவும் கிடைக்கல. சரிங்களா? அடுத்ததாக பசால்ட் பாறை அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் ஆகும். நம்ம ஜாகிரஃபியில் 10th புக்கிலே இதை பார்ப்போம், பசால்ட்னா என்னென்னு. அதுதான் இது. சரிங்களா? பூமிக்கடியிலிருந்து வெளிப்படும் உருகிய எரிமலை குழம்பிலிருந்து தோன்றிய எரிமலை பாறைகள். எரிமலை வெடித்து செதறதுங்களா, அப்போது பூமிக்கு அடியிலிருந்து வெளிப்படுற அந்த உருகிய எரிமலை குழம்பு தான் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஓகேங்களா, அதோட ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் பாறையாக உருமாறும். அதுதான் எரிமலை பாறைகள். அதிரம்பாக்கத்தின் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு சுமார் 2 to 1.5 மில்லியன், ஓகேங்களா, 2 முதல் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த காலகட்டம் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. அப்போ பாருங்கள், 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு பழமையான விஷயங்கள்னு பாருங்கள். சரிங்களா? இரும்போட பயன் கிடையாது, தெரியாது. அதே மாதிரி பானை செய்கிறது, அதாவது அந்த மாதிரி மட்பாண்டங்கள் செய்கிற எந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? வெறும் கற்களாலான கருவிகளை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, வேட்டையாடுறாங்க. வேறு என்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, பழங்களை சேகரிக்கிறாங்க, கிழங்குகள், விதைகள், இலைகள் இந்த மாதிரி விஷயங்களை சேகரித்து அதை உண்டு அப்படி வாழ்ந்தவங்க தான் கீழ்ப்பழங்கற்கால மனிதர்கள். இவங்களுக்கு குறித்த சாம்பிள்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டோட வடபகுதியில் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? வடபகுதியில் கிடச்சிருக்கு, தென்பகுதியில் கிடைக்கல. முக்கியமாக எந்தெந்த இடங்கள்னு பார்த்தோன்னா பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம், பரிக்குளம். அதே மாதிரி பசால்ட் பாறைகளால் ஆன சாம்பிள்ஸ் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா ஆற்காடு, தருமபுரி. சரிங்களா? வட ஆற்காடு, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் அந்த பகுதியில் கிடச்சிருக்கு. சரிங்களா? பசால்ட் பாறைனா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்தது கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. சரிங்களா? இப்போ பார்த்தது கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இடைப்பழங்கற்கால பண்பாடு. கீழ்கற்கால பண்பாடுக்கு அடுத்ததாக வர்றது இடைப்பழங்கற்கால பண்பாடு. இடைப்பழங்கற்கால பண்பாடு 3,80,000 to 1,72,000 காலகட்டத்தில் உருவானது. இது 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இது 3,80,000 to 1,72,000. சரிங்களா? இக்காலகட்டத்தில் கருவிகளின் வகைகளில் மாறுதல் ஏற்பட்டன. அளவில் சிறிய செய்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய கற்கோடாரிகள், ஓகேங்களா, கற்களால் ஆன கோடாரிகள், பிளக்கும் கருவிகள், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கருவிகளோட சைஸ் என்னவாகுது, குறையுது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன பொருட்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, செய்பொருட்களே பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அளவில் சிறிய செய்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. கருங்கற்கள், கற்செதிர்கள், சுரண்டும் கருவி, கத்தி, துளைப்பான், ஓகேங்களா, லெவாய்சியன் செதில்கள், கைகோடரி, பிளக்கும் கருவி. இங்கேயும் கைகோடரி இருக்குது, பிளக்கும் கருவி இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, சைஸ் சின்னதாகுது. சரிங்களா? கருங்கற்கள், கற்செதிர்கள், இந்த மாதிரி சுரண்டும் கருவி, ஓகேங்களா, முக்கியமாக சுரண்டும் கருவி எந்த கற்கால பண்பாட்டில் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? கீழ்ப்பழங்கற்கால பண்பாடா, இடை பழங்கற்கால பண்பாடா அப்படின்னு கேட்கலாம். எந்த கற்கால பண்பாடு?
இடை பழங்கற்கால பண்பாடு. சரிங்களா, எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசனு, முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட. இக்காலகட்டத்தில் தான் ஆகியன இக்காலகட்டத்தின் கருவிகள் ஆகும். முந்தைய கட்டத்தோடு ஒப்பிடும்போது இவை அளவில் சிறியவையாக உள்ளன. பெரிய அளவில் இருந்ததை ஓகேங்களா, பெரிய அளவில் இருந்தது என்ன பண்ணுறாங்க, சைஸை சின்னதாக்குறாங்க. சரிங்களா, சைஸ் வந்து சின்னதாகுது. அதற்கடுத்ததா இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் பாருங்கள். இடைப்பழங்கற்கால பண்பாட்டோட சான்றுகள் இதற்கு முன்னாடி பார்த்தது கீழ் பழங்கற்கால பண்பாட்டோட சான்றுகள் எங்கெங்கே பார்த்துருந்தோம், பல்லாவரம், குடியம் குகை இந்த மாதிரி இடத்துல பார்த்துருந்தோம். இது பாருங்கள் தமிழ்நாட்டோடைய தென்பகுதியான புதுப்பட்டி, சீவரக்கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. எங்கெங்கன்னு பாருங்கள், புதுப்பட்டி தமிழகத்தோட வடபகுதியில் என்ன கிடச்சிது, கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டோட கருவிகள் அது சார்ந்த சாம்பிள் கிடச்சிச்சு. தென்பகுதியில் இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா புதுப்பட்டி, சீவரக்கோட்டை இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த இடைப்பழங்கற்கால பண்பாடு தொடர்பான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, கருவிகள் வந்து நமக்கு கிடைக்குது. அதே போல் தஞ்சாவூர், அரியலூர் அருகிலும் இத்தகைய கருவிகள் கிடைத்துள்ளன. நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு மேப் ஓகேங்களா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். வடபகுதியில் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடுகள் தொடர்பான கருவிகள் கிடைக்குது. தென்பகுதியில் என்னென்னா இடை பழங்கற்கால பண்பாடு தொடர்பான கருவிகள் கிடைக்குது. சரிங்களா, இது கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டோட கருவிகளை கம்பேர் பண்ணும்போது கருவிகள் வந்து சைஸ் வந்து சின்னதாகுது. உங்களை அளவில் வந்து மாறுதல் ஏற்படுது, சின்ன சைஸாக மாறுது, உங்களை சிறிய அளவாக மாறுது. அதற்கடுத்ததாக இடைக்கற்கால பண்பாடு. இதற்கு முன்னாடி பார்த்தது இடைப்பழங்கற்கால பண்பாடு, இப்போ பார்க்க போகிறது இடைக்கற்கால பண்பாடு. இதற்கு முன்னாடி பார்த்தது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது கீழ் பழங்கற்கால பண்பாடு ஓகேங்களா, பழமையான கற்கால பண்பாடு. அதற்கு அடுத்ததாக பார்த்தது இடை பழங்கற்கால பண்பாடு. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இடைக்கற்கால பண்பாடு. பழம் எடுத்துட்டாங்க. சரிங்களா, இடை கற்கால பண்பாடு. சரிங்களா, கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. ஃபஸ்ட்டு 2 பழங்கற்கால பண்பாடு இருக்குது. ஒன்று கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு, அதற்கடுத்ததாக இடைப்பழங்கற்கால பண்பாடு. இதற்கடுத்ததாக வர்றது தான் என்னென்னா இடைக்கற்கால பண்பாடு. இதை கூட அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, இது கூட ஆர்டர் வைஸ், ஏன்னா ஒன்றுத்துக்கும் காலம் வேறு. சரிங்களா, அது வந்து 60,000 வருஷத்துக்கு முன்னாடினா இது 3,85,000 to 1,72,000 இந்த காலகட்டம். சரிங்களா, அதுக்கடுத்ததாக இடைக்கற்கால பண்பாடு பார்த்தோன்னா இது வேறு வருஷம். சரிங்களா, ஸோ இதை கூட என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிலாம் கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. பழங்கற்காலம்னா எங்கே, தமிழ்நாடோட நார்த் சைடு. ஓகேங்களா, அதே மாதிரி பழங்கற்கால பண்பாடு சவுத் சைடு. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்னென்னா இங்கே கருவிகள் பெருசாக இருக்கும், இங்கே கருவிகள் சின்னதாக இருக்கும். சரிங்களா, இதுவும் மேஜரான டிஃப்ரென்ஸ். அடுத்ததா இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. உலகின் பல பாகங்களிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து மேல் பழங்கற்கால பண்பாடு உருவானது. சரிங்களா, இடைக்கற்கால பண்பாட்டை அடுத்து உருவானது எதுனா மேல் பழங்கற்கால பண்பாடு. சரிங்களா, நம்ம எல்லாரும் இப்போ தான் பார்த்தோம் இடைப்பழங்கற்கால பண்பாடு உருவாச்சு, அதற்கடுத்ததான் மேல் பழங்கற்கால பண்பாடு. தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. நம்ம ஆர்டர் வைஸ் வந்தோன்னா என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. உங்களை இந்த ஒரு டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். பழங்கற்காலம், இந்த பழங்கற்காலத்தில் தான் நம்ம என்னவா பிரிக்கணும், கீழ்ப்பழங்கற்காலம். அதற்கடுத்ததா இடைப்பழங்கற்காலம். கீழ்கடுத்ததாக என்னென்னா இடைப்பழங்கற்காலம். சரிங்களா, இதற்கடுத்ததாக என்ன வருதுன்னா மேல் பழங்கற்காலம். இந்த மேல் பழங்கற்காலம் இதற்கான சான்றுகள் நம்மக்கிட்ட இல்லை. இதில் பெரிய அளவிலான கருவிகள் செய்கிறாங்க, இதில் சிறிய அளவிலான கருவிகளாக அது மாற்றம் அடையுது. அதுக்கடுத்ததாக மேல் பழங்கற்கால ஓகேங்களா பண்பாடு நிலவுது. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற சான்று நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் கெஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா இன்னும் சின்ன கருவிகளை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற முடிவுக்கு வராங்க. சரிங்களா, பாருங்கள், உலகின் பல பாகங்களில் இந்தியாவின் சில பகுதிகளிலும் இடை பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து மேல் பழங்கற்கால பண்பாடு உருவானது.
தமிழ்நாட்டில் ஆனால் மேல் பழங்கற்கால பண்பாடு குறித்த சான்றுகள் நம்மக்கிட்ட கிடைக்கல. சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வசித்த மக்கள் நுண்கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு வேளை என்னன்னா தமிழ்நாட்டில் வசித்த மக்கள் நுண்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். சரிங்களா? அதற்கடுத்ததா இப்பண்பாட்டு காலகட்டம் பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் உருவானதால் இது இடைக்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்ததாக வர காலம் என்னன்னா இடைக்கற்காலம். இப்போது பழங்கற்காலம் முடிந்தது. உங்களா பழங்கற்காலம் முடிந்தது. பழங்கற்காலத்தை எப்படி பிரிக்கிறோம்? ஒன்று கீழ் பழங்கற்காலம், அடுத்ததாக மேல் பழங்கற்காலம். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக உருவான காலம் என்னன்னா இடைக்கற்காலம். சரிங்களா? பழங்கற்காலம் இல்லை, வெறும் இடைக்கற்காலம். இடைக்கற்காலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழங்கற்காலம் இல்லை, வெறும் இடைக்கற்காலம். பழங்கற்காலம் முடிந்தது. பழங்கற்காலம் மொத்தம் 3. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீழ் பழங்கற்காலம், அதற்கடுத்ததாக பழங்கற்காலம், அதற்கடுத்ததாக மேல் பழங்கற்காலம். இதில் கீழ் பழங்கற்காலத்தில் கருவிகள்லாம் பெருசாக கிடைக்குது. அதற்கடுத்ததாக பழங்கற்காலம் வருது. இந்த பழங்கற்காலத்தில் கருவிகள் சின்னதாகுது. உங்களை ஒரு எக்ஸாம்பிள் புரிதலுக்கு சொல்கிறேன். அதற்கடுத்ததாக மேல் பழங்கற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா என்ன நடந்துச்சு அப்படின்ற சான்று நமக்கு தமிழ்நாட்டில் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் இவங்க நுண்கருவிகளை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இதற்கடுத்ததாக இந்த பழங்கற்காலத்தை தொடர்ந்து வர காலம் தான் என்னன்னா இடைக்கற்காலம். சரிங்களா? என்ன காலம்? இடைக்கற்காலம். இப்பண்பாட்டு காலகட்டம் பழங்கற்காலத்திற்கும் ஓகேங்களா, அதற்கடுத்ததாக என்னன்னா புதிய கற்காலத்திற்கும், இதற்கடுத்ததாக வர காலம் புதிய கற்காலம். இந்த பழைய கற்காலத்திற்கும் புது கற்காலத்திற்கும் இடையில் இருக்கிற காலம்தான் இடைக்கற்காலம். சரிங்களா? இந்த இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடைக்கற்காலத்தில் வேட்டையாடி என்ன பண்ணியிருக்காங்க? உணவு சேகரிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பழங்களை சேகரித்தாங்க, கிழங்குகளை சேகரித்தாங்க அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? வேட்டையாடி உணவு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கான சான்றுகள் சென்னை, வடார்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன. எந்த காலத்திற்கானது? இடைக்கற்காலத்திற்கான சான்று. சரிங்களா? இடைக்கற்காலம் என்பது பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வு நோக்கில் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக தூத்துக்குடியில் உள்ள தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன. எல்லோரும் நம்ம படத்தில், சினிமா படத்தில் கூட பார்த்துருப்போம். சிவப்பு மணலில் இருக்கும். சரிங்களா? தூத்துக்குடியில் சிவப்பு மணல் பகுதியாக இருக்கும். அதுதான் என்னென்னா தேரி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி என்று அழைக்கப்படும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குறதுக்கு என்னடா இது ஏதோ குழப்பி வச்சுருக்காங்களேன்னு இருக்கலாம். ஆனால் லாஸ்ட்டில் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்போ நம்ம வசிக்கிற இடத்துல கூட யாராச்சும் வசிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம நடந்து போகிற பாதையில் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பயணிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கே பிரமிப்பாக இருக்கும். அடுத்ததாக இக்கால மக்கள் செட், குவாட்ஸ், ஓகேங்களா, குவாட்ஸ்னால் பளிங்கு, சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினர். நம்ம பார்த்தோம், நிறைய முறை சொல்லியாச்சு. பெரிய கற்கருவிகள் இன்னும் சின்னதாச்சு. அதற்கடுத்ததான் நுண்கருவிகள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போது இடைக்கற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த செட்டு, குவாட்ஸ், ஓகேங்களா, இதால் செய்யப்பட்ட செதில்களையும் கருவிகளையும் என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க. இக்காலத்தில் தான் கருவி வகைகள், சுரண்டும் கருவிகள், பிறை வடிவம், முக்கோண வடிவம் என்ற பல வடிவங்கள் இருந்தன. ஓகேங்களா? எந்த காலகட்டத்தில் சுரண்டும் கருவிகள், பிறை வடிவம், முக்கோண வடிவம் என்ற பல வகையிலான கருவிகள் இருந்தது அப்படின்னு ஆப்ஷனில் கேட்கலாம். கீழ்பழங்கற்காலமா அல்லது பழங்கற்காலமா அல்லது இடைக்கற்காலமா புதிய கற்காலமா அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் என்ன? இடைக்கற்காலம். சரிங்களா? மக்கள் உயிர் வாழ விலங்குகளை வேட்டையாடினார்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மக்கள் விலங்குகளை வேட்டையாடுறாங்க. எந்த காலத்தில்? இடைக்கற்காலத்தில். பழங்கள், கொட்டைகள் மற்றும் கிழங்குகளை சேகரித்தனர். சுரண்டும் கருவிகள், ஓகேங்களா, சுரண்டும் கருவிகள் ஒரு மேற்பரப்பை சுரண்டுவதற்கு பயன்படுகின்றன. இவை சமையலறையில் காய்கறிகளின் தோல்களையும் அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை போன்றவை. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக முக்கோண வடிவில் அமைந்திருக்கும் கருவிகள் என்னென்னா முக்கோண வடிவத்தில் இருக்கிற கருவிகள். அடுத்ததாக பிறை வடிவில் அமைந்திருக்கும் கருவிகள். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? பழங்கற்காலம் முடிஞ்சாச்சு, இடைக்கற்காலம் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? இடைக்கற்காலம் முடிஞ்சாச்சு.
இப்போ அதற்கடுத்ததாக வர்றது புதிய கற்கால பண்பாடு. இப்போதைக்கு நம்ம 4 பண்பாடை பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தால் பாருங்கள், திரும்ப ஒரு ரிவிஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. ஓகேங்களா, கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. அதற்கடுத்ததாக பார்த்தது என்னென்னா இடை பழங்கற்கால பண்பாடு. அதற்கடுத்ததாக பார்த்தது என்னென்னா மேல் பழங்கற்கால பண்பாடு. இந்த மேல் பழங்கற்கால பண்பாடில் தான் எந்த ஒரு சான்றும் நமக்கு கிடைக்கல. இந்த 3த்தையும் சேர்த்து சிம்பிளாக பழங்கற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதற்கடுத்ததாக வர காலம் இடைக்கற்காலம். இது பழங்கற்காலம், இது வந்து இடைக்கற்காலம். சரிங்களா, இந்த இடைக்கற்காலத்தை இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா, வேட்டையாடினாங்க. ஓகேங்களா, குவாட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி, கற்களை பயன்படுத்தி கருவிகளை செய்கிறாங்க. அதற்கான சான்றுகள் சென்னை, வடார்காடு இந்த மாதிரி இடத்துல, தூத்துக்குடியில் தேரி அப்படின்ற இடத்துலலாம் கிடைச்சதாக பார்த்தோம். அதுதான் என்னென்னா இடைக்கற்காலம். இந்த இடைக்கற்காலத்தை தொடர்ந்து வர காலம்தான் புதிய கற்காலம். சரிங்களா, புதிய கற்காலம். விலங்குகளை ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பாருங்கள். விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு எந்த பண்பாடுன்னு கேட்கலாம். எந்த பண்பாடு? புதிய கற்கால பண்பாடு. சரிங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். புதிய கற்கால பண்பாட்டில் தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல விலங்குகளை பழக்கப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அதை பெட்டாக்கிக்கிறாங்க. சரிங்களா, வேளாண்மை செய்ய பயன்படுத்திக்கிறாங்க. எந்த பண்பாட்டில்? புதிய கற்கால பண்பாட்டில். புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் செல்ட் என்று அழைக்கப்பட்டு மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர். இதுவும் ஒரு கேள்வி. புதிய கற்கால பண்பாட்டு மக்கள் எந்த கற்கோடாரிகளை, எதால் செய்யப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர்? என்னென்னா செல்ட். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன ஆப்ஷனில் இருக்குன்னா செட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்தது இப்போ நம்ம பார்த்த குவாட்ஸ் கொடுக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா செல்ட். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தின கற்கோடாரிகள் செல்ட் அப்படின்ற கற்கோடாரிகள். சரிங்களா, அடுத்ததாக கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்தது. கூற்று காரணத்தில் இப்படி கூட கேட்கலாம். புதிய கற்கால பண்பாட்டு மக்கள் செல்ட். ஓகேங்களா, செல்ட்டுக்கு பதிலாக செட் என்ற அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர். கால்நடை மேய்த்தல் இவர்களது முக்கிய தொழிலாக இருந்தது இப்படின்னு கூட கேட்கலாம். இதில் செல்ட்டு. ஓகேங்களா, இது வந்து தவறு. இந்த மாதிரி கூட கேள்விகள் கேட்கலாம். கூற்று காரணத்துலையும் கேட்கலாம். ஓகேங்களா, எத்தனை சரி எத்தனை தவறு இப்படி கூட கேள்விகள் வரலாம். சரிங்களா, அடுத்ததாக இவர்கள் சிறு கிராமங்களில் வசித்தார்கள். வீடுகள் கூரை வேயப்பட்டிருந்தது. தட்டுகளில் மீது களிமண் பூசி உருவாக்கப்படும் முறையில் சுவர்கள் கட்டப்பட்டன. தட்டிகளின் மீது. சரிங்களா, தட்டிகளின் மீது களிமண் பூசி உருவாக்கப்படுற முறையில் சுவர் எழுப்பியிருக்காங்க. புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று. இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு எங்கே கிடச்சிச்சின்னு பார்த்தோம், பல்லாவரத்தில் கிடச்சிச்சின்னு பார்த்தோம். அதற்கடுத்ததாக புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பையம்பள்ளி. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அகழாய்வு தளம் பையம்பள்ளி. சரிங்களா, புதிய கற்கால கருவிகள் நிறைய எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பையம்பள்ளியில் தான். சரிங்களா, புதிய கற்காலம் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஊர் எதுனா பையம்பள்ளி. புதுசுனா பையம்பள்ளி. ஓகேங்களா, புதிய கற்காலம்னாலே பையம்பள்ளி. ஓகேங்களா, அதே மாதிரி தருமபுரி பகுதியில் சில இடங்களிலும் கிடைத்துள்ளன. புதிய கற்காலம் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது பையம்பள்ளி. பழைய கற்காலம்னா என்ன ஞாபகம் வரணும்? பல்லாவரம் ஞாபகம் வரணும். சரிங்களா, 1863 ராபர்ட் ப்ரூஸ்வுட். ஓகேங்களா, அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, பல்லாவரம் பழைய கற்காலம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா கீழ்ப்பழங்கற்காலம். சரிங்களா, அதே மாதிரி புதிய கற்காலம்னு கேட்டாங்கன்னா எங்கன்னு பார்த்தோன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பையம்பள்ளி. சரிங்களா, இதுதான் ஞாபகம் வரும். அடுத்ததாக பாருங்கள், புதிய கற்கால மனிதர்கள் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். நம்ம பார்த்தோம் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது, மட்பாண்டங்களையும் செய்ய தெரியாது. ஆனால் புதிய கற்கால மனிதர்களுக்கு தான் என்ன தெரியுது, மட்பாண்டங்களை பற்றின புரிதல் வருது. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மட்பாண்டங்களை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை கூட கேள்வியாக கேட்கலாம். சரிங்களா, எக்கால மனிதர்கள் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். 3 காலம், ஏதாச்சும் ஒரு காலத்தை கொடுத்துட்டு கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா, ஆன்சர் புதிய கற்காலம். அடுத்ததான் மட்பாண்டங்கள் அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வணைந்தார்கள். மட்பாண்டங்கள் சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள். இதனை தேய்த்து மெருகிடுதல். இது கூட கேள்வியாக கேட்கலாம். உங்களை புதிய கற்கால மனிதர்கள் மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள். இதற்கு டேஷ் என்று
பெயர் அப்படின்னு கேட்கலாம். என்னென்னா தேய்த்து மெருகிடுதல், தமிழில் என்னென்னா தேய்த்து மெருகிடுதல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி என்ற ஊர் உள்ளது. இங்கு இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழாய்வு செய்துள்ளது. நம்ம இப்போ தான் பார்த்தோம், புதிய கற்காலம்னாலே பையம்பள்ளி தான். அங்கே போய் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அகழாய்வு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? தமிழகத்தின் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் முதல்ல புதிய கற்காலத்தில் தான், புதிய கற்கால பகுதியான பையம்பள்ளியில் தான் என்ன கிடைக்குதுன்னா வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், அங்கே என்னென்ன கிடைச்சிச்சு இது கூட கேள்வியாக கேட்கலாம். பையம்பள்ளியில் கிடைத்த தானியங்களில் தவறானது எது, அல்லது பையம்பள்ளியில் கிடைத்த தானியங்கள் கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு, நெல் அப்படின்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சரிங்களா? இதில் நெல் இல்லை, ஸோ அது தவறான விடையாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு ஆகிய தானியங்கள் தான் என்னென்னா அங்கே கிடச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தோன்னா பையம்பள்ளி. பையம்பள்ளி என்பது புதிய கற்கால பகுதி. சரிங்களா? புதிய கற்கால பகுதி. புதிய கற்காலம்னாலே ஞாபகம் வேண்டியது பையம்பள்ளி. ஓகேங்களா? அதே மாதிரி பழைய கற்காலம்னாலே பல்லாவரம் ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக வர காலம் இரும்பு காலம். என்ன காலம்? இரும்பு காலம். இவ்வளோ நாள் இரும்போட பயன் பற்றி அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? இரும்போட பயன் பற்றி தெரியல. இந்த இரும்பு காலத்தை ஃபஸ்ட்டு பெருங்கற்காலம்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் இரும்பு பயன்பாட்டுக்கு வந்ததால் இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம கிராஃப் போடுவோம் பாருங்கள், இல்லைன்னா ஆர்டர் வைஸ் எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கேப்பே இல்லை எங்கேயும். சரி வாங்க அப்படியே எழுதுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கீழ் பழங்கற்காலம். சிம்பிளாக அந்த 3 பழங்கற்காலத்தையும் நம்ம பழங்கற்காலம் அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக வந்தது இடை கற்காலம். இதற்கு அடுத்ததாக இப்போ பார்த்தா நம்ம புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்திற்கு அடுத்ததாக வர்றதுன்னா பெரிய கற்காலம். இந்த பெரிய கற்காலத்தை என்னென்னு அழைக்கலாம்? இரும்பு காலம் அப்படின்னு அழைக்கலாம். சரிங்களா? இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்கற்காலத்தில் 3 இருக்குது. கீழ்ப்பழங்கற்காலம், அடுத்ததாக இடைப்பழங்கற்காலம், அடுத்ததாக மேல் பழங்கற்காலம். அடுத்ததாக இடைக்கற்காலம் வருது. அதற்கு அடுத்ததாக புதிய கற்காலம், அடுத்ததாக பெரிய கற்காலம். இந்த பெரிய கற்காலத்தை தான் நம்ம இரும்பு காலம் அப்படின்னு அழைக்கிறோம். ஏன்னா பாருங்கள், இரும்பு காலம் பெருங்கற்காலம். புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம். இது கூட கேள்வியாக கேட்கலாம். சரிங்களா? புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இரும்பு காலம். அதன் பெயர் குறிப்பிடுவதை போல இக்காலகட்ட மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். எந்த காலத்து மக்கள் இரும்பு பயன்பாட்டை இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இரும்பு காலத்தை எடுத்துருவாங்க. சரிங்களா? அதற்கு பதிலாக பெருங்கற்காலம் கொடுக்கலாம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம். இதில் எந்த காலத்து மக்கள் இரும்பை பற்றின தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். என்ன காலம்? பெருங்கற்காலம். சரிங்களா? இது சங்க காலத்திற்கு முந்தைய காலம். நம்ம சங்க காலம் நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம். சங்க காலத்தில் நடந்த விஷயம் அப்படின்னு. சங்க காலம்னா கிமு 3 to கிபி 3 அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இதற்கு முன்னாடி இருக்கிற காலம் தான் என்னென்னா இந்த பெருங்கற்காலம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த கிராஃப் போட்டோங்களா, இந்த இரும்பு கற்காலம், பெரிய கற்காலம், இரும்பு கற்காலம் போட்டோங்களா, இதற்கு அடுத்து வர காலம் தான் சங்க காலம். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக வர காலம் சங்க காலம். இப்போ பாருங்கள், அப்போது சங்க காலத்திற்கு முந்தைய காலமாகும். சங்க காலத்திற்கு முந்தைய காலம் எது? பெருங்கற்காலம் அல்லது இரும்பு கற்காலம். இரும்பு காலம் நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம். இக்காலத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. இந்த காலத்தில் தான் இதற்கு அடுத்த காலம் சங்க காலன்றதுனால இந்த பீரியட் ஆஃப் டைமில் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ தொல்காப்பியமே நம்ம சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். சங்க காலத்தில் ஏற்றப்பட்ட இலக்கியம்னு. தொல்காப்பியருக்கு அந்த அளவு நாலேஜ் இருக்குது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு இலக்கணத்திற்கான விதியே எழுதியிருக்காருன்னா அப்போ இலக்கியம் தோன்றி இருக்கணும். அப்போது இலக்கியம் தோன்றணும்னா அதற்கு முன்னாடி ஓகேங்களா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் தோன்றியிருக்கணும். தமிழ் தோன்றி இலக்கியம் தோன்றியிருக்கணும். இலக்கியத்திற்கு இலக்கணம் தோன்றியிருக்கணும். புரியுதுங்களா? இலக்கியம் தோன்றுவதற்கு இலக்கணம் அவசியம். ஸோ இலக்கணம் அதற்கு முன்னாடியே தோன்றி இருக்கணும். அப்போது அந்த சங்க காலத்திற்கு அடித்தளமிட்ட காலம் தான் எதுனா இந்த காலம். சரிங்களா? எந்த காலம்? இரும்பு கற்காலம் அல்லது பெருங்கற்காலம். நம்ம தமிழை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம், ஆனால் போதும். சரிங்களா? இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். இரும்பு காலத்தில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் குடியேறி விட்டார்கள். உங்களை இரும்பு காலத்தில் தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க? பல பகுதியில் குடியேறுகிறாங்க. மக்களிடையே பரிமாற்ற உணர்வுகள் வளர்ந்தன. மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பாண்ட தொழில் குறித்து தெரிந்திருந்தது. ஆனால் இப்போ தான் பார்த்தோம், உலோகமான இரும்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மட்பாண்ட தொழிலும் அவங்களுக்கு புதிய கற்காலத்திலே
அவங்களுக்கு மட்பாண்டம் செய்யவும் தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா? அப்போது அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்கள் இரும்பு வெண்கல பொருட்களையும் தங்க அணிகலன்களையும் பயன்படுத்தினர். எந்த காலத்தில்? இரும்பு கற்காலத்தில். அவர்கள் சங்காலான அணிகலன்களையும் செம்மணிகள், அவங்கள செம்மணிக்கல்னா கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவோம். பளிங்குக்கல் அப்படின்னா என்னென்னா குவாட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தது, மணிகளையும் பயன்படுத்தினர். இதுதான் ரொம்ப முக்கியம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தனவாசல் என பல இடங்களில் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்த இடங்களில் தவறானது எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த ஊர்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடங்கள்னு? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர், அடுத்ததாக மதுராந்தகத்துக்கு அருகில் இருக்கிற சானூர், அடுத்ததாக புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற சித்தனவாசல். இந்த 3 இடங்களில் தான் என்ன கிடச்சிருக்குன்னா பெருவாரியான சான்றுகள் கிடச்சிருக்கு. இரும்பு காலம், அதாவது பெருங்கற்காலம் தொடர்பான. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மெமரியில் நிற்கும். சரிங்களா? ஸ்டார் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈமச் சின்னங்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? பெருங்கற்காலான ஈமச் சின்னங்கள்லாம் பெருவாரியாக கிடைக்குது. சரிங்களா? இப்போ காலம் பார்க்கலாங்களா? என்னென்னா பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அடுத்ததாக பெரிய கற்காலம். ஓகேங்களா? இதை தான் இரும்பு காலம் சொல்கிறோம். இதற்கடுத்து தான் தோன்ற காலம் சங்க காலம். இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை நீங்கள் ஒன்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தோடைய சம்மரியும் இது தான். சரிங்களா? எல்லாத்தோடைய சம்மரி இது தான். பாருங்கள், பண்டைய காலம் வரலாற்றோட சங்க காலம், இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம், இதெல்லாம் இந்த காலத்தில் வளர்ந்துருக்கும். சரிங்களா? மற்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? மற்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எதற்கும் ஒன்ஸ் பார்த்துடலாம். பழங்கற்காலம் ஓகேங்களா? 20 லட்சம் ஓகேங்களா? 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் கிமு 8000 வரை. ஓகேங்களா? புது ஆண்டிற்கு முன் 8000 வரை. அப்போ தான் கைக்கோடரி, வெட்டுக்கருவி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். சரிங்களா? அதற்கடுத்து தான் இடைக்கற்காலம் வருது. இந்த பழங்கற்காலத்தை நம்ம 3ஆக பிரிப்போம். ஓகேங்களா? அது தெரியும் உங்களுக்கே. கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். சரிங்களா? அதற்கடுத்து தான் இடைக்கற்காலம். இப்போ நுண்கருவிகள் உருவாகுது. தாவர உணவை சேகரிக்கிறாங்க. அதுதான் விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல். உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. அடுத்ததாக புதிய கற்காலம் வருது. மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகள், நுண்கருவிகள், விலங்குகளை பழக்கிறாங்க. சரிங்களா? பயிரிடுதல், குழுக்களின் பெருக்கம், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? அதுக்கடுத்ததாக இரும்பு காலம் வருது. பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை, உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே குழுவில் வாழ்தல், குழு தலைவர் உருவாகுதல். உங்களை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லாத நம்ம இவ்வளோ நேரம் பார்க்காத பாயிண்ட்ஸ்லாம் ஒரு சிலது இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இரும்பின் பயன்பாடு அறிதல், கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குதல், இதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். சரிங்களா? அடுத்ததாக கைவினை திறன்களில் சிறப்பு நிபுணர்கள் உருவாகுதல், புயவர்கள், கொல்லர்கள். சரிங்களா? அடுத்ததாக பண்டைய காலம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம். அடுத்ததாக லெமூரியாவும் தமிழர்களும். நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஓகேங்களா? பள்ளியிலேயே படிச்சிருப்போம். லெமூரியா அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததாகவும், கன்னியாகுமரிக்கு கீழே கன்னியாகுமரி இங்கே இருக்குன்னா இதற்கு கீழே இலங்கையும் இதையும் சேர்ந்தா மாதிரி ஒரு கண்டம் இருந்துச்சு. கடல் கோளால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கண்டம் மூழ்கடிக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அதை தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கின்றன. இவை கிமு 5000ற்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடு நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன. எனவே கடல் மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிக்கு அருகே நிலப்பகுதிகளிலும் இலங்கை இந்திய இணைப்பு கடலுக்கடியில் சென்றிருக்கலாம். ஓகேங்களா? இலங்கையும் இந்தியாவும் ஒன்றா தான் இருந்துச்சு. கடல் கோளாலேயோ அல்லது கடற்மட்ட உயர்வினாலேயோ ஓகேங்களா அது மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பகுதியில் கூடுதல் ஆழ்கடல் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் அகழாய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் இது. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்னும் முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் நோட்ஸ் எடுத்து கட்டாயமாக வைக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் பெருங்கற்கால ஈமச்சின்ன வகைகள். ஓகேங்களா? இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லையோ அல்லது
1 2 3ன்னு கொடுத்துட்டு எத்தனை சரி 1 2 சரி 3 4 சரி இந்த மாதிரி கொடுத்துட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. உங்களை பெருங்கற்கால ஈம சின்ன வகைகள். உங்களை இறந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க சரிங்களா. அது ஏதாச்சுன்னா என்னென்னா இந்த மாதிரி அவங்கள புதைச்சிட்டு அதற்கு மேலே இந்த நெடுங்கல் அப்படின்ற மென்கீர் அப்படின்றத நடுவாங்க, அல்லது தாழியில் போட்டு வைப்பாங்க, அல்லது கல்வட்டம் இந்த மாதிரி சுற்றி வைப்பாங்க. ஈம தொட்டி, அதாவது இறந்தவங்க மேலே கத்திட்டை இதை செய்வாங்க. அதற்கு அடுத்ததாக கற்பலகைகள் வச்சுட்டு இங்கே 2 ஹோல்ஸ்லாம் வைப்பாங்க சரிங்களா, அவங்களோட ஆன்மா போயிட்டு இந்த பக்கம் வர்றதுக்கான் சரிங்களா. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈம சின்னங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுது ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கேரளாலையும் தொப்பிக்கல், பத்திக்கல், கொடைக்கல், குடைக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுது. இந்த ஈம சின்ன வகைகள் என்னென்ன ஓகேங்களா அப்படின்றது, இது எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்றதும் தேர்வு நோக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்த அகழ்வாராய்ச்சி தொடர்பான தகவல்கள் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா. அதனால் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. தெரிஞ்சுக்கிறது நமக்கே ஒரு வியப்பை ஏற்படுத்தும் சரிங்களா. இப்படிலாம் இருந்திருக்கா, அந்த காலத்தில் அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தும். பாருங்கள், மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதால் இரும்பு காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், மக்கள் புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. இவங்க ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க பெருங்கற்காலத்திற்கு. அப்போ என்னென்னா மக்கள் இறந்தவர்களை புதைக்கிறாங்க, அப்போது பெரிய கற்களை பயன்படுத்துகிறாங்க அதற்காக. அதனால் இரும்பு காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. நம்ம பார்த்தோம் பெருங்கற்காலத்தில் இரும்பை பயன்படுத்தினாங்க, அது இரும்பு காலம் அப்படின்னு அழைச்சோன்னு சொன்னோம். இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, மக்கள் இறந்துட்டாங்க, அவங்கள புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்துகிறாங்க, அதனால் இது இந்த இரும்பு காலத்தை பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது ரெண்டுமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இறந்தவர்களின் உடலோடு ஈம பொருட்களாக இறந்துட்டாங்கன்னா அவங்க உடல் கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பு பொருட்கள், கார்னிலியன் மணிகள், வெண்கல பொருட்கள் ஆகியவும் புதைக்கப்பட்டன. இந்த எஜிப்தில் மம்மி கூட வச்சு நிறைய பொருட்களை வச்சு புதைப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் நடந்திருக்கு சரிங்களா. ஈம சின்னங்கள் சிலவற்றில் மனித எலும்புகள் கிடைக்கவில்லை, மற்ற பிற ஈம பொருட்களை கிடைத்துள்ளன ஓகேங்களா. ஈம சின்னங்களில் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது என்னென்னா அதோட எலும்புகள் எதுவும் கிடைக்கல சரிங்களா. அது மேபி என்ன ஆயிருக்கலாம், மண்ணோட மண்ணாக போயிருக்கலாம் சரிங்களா. ஆனால் சில பொருட்கள் கிடைக்குது, ஈம பொருட்கள் கிடைக்கின்றன ஓகேங்களா, கிடைத்துள்ளன. இவற்றை ஈம நினைவு சின்னங்கள் என்று குறிப்பிடலாம் சரிங்களா. மனித உடல் என்ன ஆகிடுது, ஏதோ ஆகிடுது சரிங்களா, அதோட எச்சமான எலும்பு கூட நமக்கு கிடைக்கல, ஆனால் சில பொருட்கள் நமக்கு கிடைக்குது, அது ஈம நினைவு சின்னங்கள் அப்படின்னு குறிப்பிடலாம். ஈம பொருட்கள் என்பவை இறந்தவரின் எலும்புகளோடு ஈம சின்னத்தில் புதைக்கப்படும் பொருட்கள். மரணத்திற்கு பிறகான இறந்தவரின் வாழ்வுக்கு அவை உதவக்கூடும் என்று மக்கள் நம்பி இருக்கலாம். அவங்க பயன்படுத்தின ஒரு பொருட்களாக இருக்கலாம் சரிங்களா, அல்லது பயன்படும் அப்படின்னு நினைக்கிற, இப்போது எக்ஸாம்பிளுக்கு கோடரி இருக்குதுன்னு வச்சுப்போம், இரும்பால் ஒரு கோடரி செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, அல்லது ஒரு கத்தி செஞ்சு வால் செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அதை கூட அவங்க உடல் கூட வச்சு புதைச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் பயன்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சரிங்களா. ஓகேங்களா, நம்பி இருக்கலாம், உதவக்கூடும் என நம்பி இருக்கலாம். எகிப்து பிரமிடுகளிலும் இது போன்ற ஈம பொருட்கள் ஒன்று சரிங்களா. நம்ம எஜிப்தை கம்பேர் பண்ணி சொல்கிறோம், எஜிப்தில் இருக்கிறவங்க நம்மளை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க சரிங்களா. பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலத்தில், நம்ம இப்போ தான் பார்த்தோம் பண்டைய வரலாற்று காலத்தை சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது போன்ற புதைப்பது நிகழ்ந்துள்ளது. சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியத்திலே புதைப்பது பற்றி உங்களை குறித்து மக்களின் பல்வேறு வழக்கங்களை கூறுகின்றன ஓகேங்களா. எப்படிலாம் புதைச்சாங்க, மனித உடலை எப்படிலாம் அடக்கம் பண்ணாங்கன்னு சங்க இலக்கியமும் சொல்லுது சரிங்களா. இங்கே பாருங்கள், சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தார். இந்த ஃபோட்டோ அங்கே போட்டிருக்கணும், இங்கே போட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்ததாக குடியம் குகை, இதுவும் எங்கே பார்த்துருக்கணும், முன்னாடி பார்த்துருக்கணும் இல்லை, முன்னாடி இந்த பிக்சரை போட்டிருக்கணும். ராபர்ட் ப்ரூஸ்வுட் கண்டுபிடித்த கற்கருவிகள் ஓகேங்களா, இதுதான் அந்த கற்கருவிகள். ராபர்ட் ப்ரூஸ்வுட் கண்டுபிடிச்ச கற்கருவிகள் இதுதான் பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கிறார் சரிங்களா. பழைய கற்காலம் அப்படின்னாலே யார் ஞாபகம் வரணும், பழங்கற்காலம்னாலே இவர் தான் ஞாபகம் வரணும், ராபர்ட் ப்ரூஸ்வுட் சரிங்களா. பல்லாவரம் அதே மாதிரி. அதற்கு அடுத்ததாக பெருங்கற்கால ஈம சின்னங்கள் டோல்மன் எனப்படும் கத்திட்டை. டோல்மன்னா இங்கே பாருங்கள், அப்படியே இதுதான் ஓகேங்களா. டோல்மன் என்னும் கத்திட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்திட்டைனா என்ன அப்படின்னு மேட்ச் த ஃபாலோயிங்களோட கேட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி. டோல்மன் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி தமிழ்லேயே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. டோல்மன் பொறுத்துக அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பொருத்தணும். டோல்மன்னா கத்திட்டை. சிஸ்ட்
எனப்படும் கல்லறைகள். சிஸ்ட்னா என்னென்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். சிஸ்ட் அப்படின்றது என்னென்னா என்னன்னு பார்த்தோன்னா கொடுமணலில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, சிஸ்ட்டு கொடுமணலில் கிடச்சிருக்கு. இது எந்த ஊரில் கிடச்சிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள் எங்கே கிடச்சிருக்கு? கொடுமணல். கொடுமணல் எங்கே இருக்குது? ஈரோடில் இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக பாருங்கள். மென்ஹீர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள். இது அப்படியே தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்ட்னா கல்லறை, டோல்மன்னா கத்திட்டை. சரிங்களா, டோல்மன் எப்படி எழுதிக்கணும்னா நீங்கள் இப்போ டோல்மன் அப்படின்னு போட்டு கத்திட்டை அப்படின்னு எழுதிக்கணும். அதே மாதிரி சிஸ்ட் அப்படின்னு போட்டு கல்லறை அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி மென்ஹீர் அப்படின்னு போட்டு நினைவு சின்ன குத்துக்கள் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கடுத்ததா தாழி, பாறை குடைந்து உருவாக்கிய குகைகள். இது எல்லாமே என்னென்னா மென்ஹீர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்ததா சார்கோபேகஸ் எனப்படும் ஈமத்தொட்டிகள். ஓகேங்களா, ஈமத்தொட்டிகள் என்ன சொல்கிறாங்க? சார்கோபேகஸ். இது இருக்குது பாருங்கள், ஈமத்தொட்டி. இதுதான் சார்கோபேகஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து கொடக்கல் அல்லது குடைக்கல். ஓகேங்களா, குடை வகை, தொப்பிக்கல், பத்திக்கல் ஆகிய வகைகள் கேரளாவில் காணப்படுகின்றன. நம்ம இதற்கு முன்னாடியே பார்த்தோம். கொடக்கல், குடைக்கல், அடுத்ததாக தொப்பிக்கல், அடுத்ததாக பத்திக்கல். இது எல்லாமே எங்கே கிடைக்குது? கேரளாவில் கிடைக்குது. மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மன்கள். ஓகேங்களா, டோல்மன் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், மேஜை மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, மேஜை மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் என்னென்னா டோல்மன். டோல்மன் என்னது? கத்திட்டை. சரிங்களா, மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மன்கள் ஈமச்சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. இல்லை, சிஸ்ட்னா என்னென்னா மண்ணில் புதைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, மண்ணில் புதைச்சிருக்கிற கல்லறை போன்றது. சரிங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இவை. 4 புறமும் 4 கற்பாலங்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி வைக்கப்படும். சரிங்களா, அர்ன் என்பவை மட்பாண்ட சாடிகள். அர்னுனா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அர்னுனா என்னென்னா மட்பாண்ட ஜாடிகள். ஓகேங்களா, URN. ஓகேங்களா, அர்ன் அப்படின்னா என்னென்னா மட்பாண்ட ஜாடிகள். இவை இறந்தவர்களை புதைக்க பயன்பட்டவை. சார்கோபாகஸ் என்பவை சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதுதான் என்னென்னா சார்கோபேகஸ், ஈமத்தொட்டி. சரிங்களா, சவப்பெட்டி போன்றவை. இவற்றிற்கு சில சமயங்களில் பல கால்களை வைத்து தயாரித்தனர். மென்ஹீர் என்பவை புதைத்ததன் நினைவு சின்னம் போல நிறுவப்படும் தூண். இறந்துட்டாங்கன்னா மேலே ஒரு தூணை நிறுவிடுவாங்க. அதுதான் என்னென்னா மென்ஹீர். நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா, மென்ஹீர்னால் என்னென்னு பார்த்தோம்? நினைவு சின்னங்கள், குத்துக்கள். அவங்களா அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, அப்போது மென்ஹீர்னா இதுதான் குத்துக்கள். இறந்தவங்க மேலே இந்த மாதிரி ஒரு தூணை நிப்பாட்டி வச்சுருவாங்க. அடுத்ததாக பாருங்கள். கல்லறை, சிஸ்ட் கத்திட்டைகளில் போர்ட்ரோல் எனப்படும் இடுதுளை ஒன்று இருபுறமும் இடப்பட்டிருக்கும். சிஸ்டில் 2 பக்கமும் ஹோல் இருக்கும். இது அவற்றின் நுழைவு வாயில் போல பயன்பட்டன. இவை ஆன்மா வந்து செல்வதற்காக வைக்கப்பட்டவை என்ற கருத்தும் உள்ளது. இதை நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த சிஸ்டில் ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா, இது என்னென்னா ஆன்மாக்கள் வந்து செல்வதற்கான வழி அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, அடுத்ததாக நடுக்கற்கள் என்னன்னு சொல்லணும்? மென்ஹீர்கள் இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நடுக்கற்கள் மென்ஹீர் நம்ம பார்த்தோங்களா? இந்த நெடுங்கல் அல்லது மென்ஹீர் இது என்னென்னா வீரர்களுக்காக. ஓகேங்களா, இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம். நடுக்கல் மரபு இரும்பு காலத்திலோ அல்லது அதற்கு முன்பாகவோ தொடங்கியிருக்க வேண்டும். இப்போ நம்ம சொல்ல எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப தேர்வு நோக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வரும். அடுத்ததாக வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். இரும்பு கால மக்கள் வேளாண்மையை மேற்கொண்டனர். நம்ம பார்த்தோம். ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள். சில குழுக்கள் வேட்டையாடி கொண்டும் உணவு சேகரித்து கொண்டும் இருந்தன. தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டன. தினையும் நெல்லும் எந்த காலத்தில் பயிரிடப்பட்டன? சிம்பிளாக கேட்கலாம். எந்த காலத்தில்? இரும்பு காலத்தில். சரிங்களா, இந்த காலகட்டத்தில் பாசன நிர்வாகம் மேம்பட்டது. ஏனெனில் பல பெருங்கற்கால இடங்கள் நதிகள் குளங்கள் அருகே இருந்தன. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா, எல்லா பண்பாடுமே ஆற்றங்கரையில் தான் தொடங்கியிருக்கும். சரிங்களா, ஆற்றுப்படுகையில் டெல்டா பகுதியில் பாசன தொழில்நுட்பம் வளர்ந்தது. பெருங்கற்கால இடங்களான தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்கற்கால இடங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், பழனிக்கு அருகே உள்ள பொருந்தல். சரிங்களா, ஈமச் சின்னங்களும் நெல்லை வைத்து புதைத்ததுக்கான சான்றுகள் கிடைத்திருந்தாங்க. நெல்லை வச்சு கூட புதைச்சிருக்காங்க. சரிங்களா, எங்கே? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர்.
அதே மாதிரி பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற பொருந்தல், சரிங்களா, இங்கெல்லாம் ஈமச்சின்னங்கள் நெல்லோடு சேர்த்து, நம்ம அரிசி நெல் சொல்கிறோங்களா, அந்த நெல்லோடு வைத்து புதைத்ததுக்கான சான்றுகள்லாம் கிடைத்துள்ளது. சரிங்களா, அவ்வளோதான். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது எந்தெந்த ஊர், இந்த பத்திக்கல், தொப்பிக்கல், குடைக்கல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படின்னா டோல் மண்ணை என்ன, கத்திட்டைனா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி மூடி உள்ள தாழி எங்கே கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்கலாம், எங்கே, ஆதிச்சநல்லூர். சரிங்களா, அதே மாதிரி கல்வட்டமும் நெடுங்கல்லும் எங்கே கிடைத்தது, அல்லது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கல்வட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்றுத்தில் கொடுமணல் இருக்கலாம். சரிங்களா, இப்படி கூட கேள்விகள் வரும். கற்பலகைகள் கொண்ட உருவாக்கப்பட்ட கல்லறைக்கே சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே கிடச்சிருக்கு, கொடுமணலில் கிடச்சிருக்கு. சரிங்களா, கொடுமணல், ஈரோடு. அதற்கடுத்ததான் இரும்பு கால சமூகமும் அரசியலும். சரிங்களா, இரும்பு காலத்தில் வேளாண்மை சமுதாயங்கள், ஆடு மாடு வளர்ப்போர், இதெல்லாம் பார்த்துட்டோங்களா, இதெல்லாம் பார்த்துட்டோமா, ஆல்ரெடி வந்த அதே பாயிண்ட் மாதிரியே இருக்குது. இல்லை, இரும்பு காலத்தில் வேளாண்மை சமுதாயங்கள், ஆடு வளர்ப்போர், ஆடு மாடு வளர்ப்போர், வேட்டையாடு உணவு சேகரிப்போர் ஆகியோரும் இருந்தனர். இக்காலகட்டத்தில் கைவினை கலைஞர்கள் மட்பாண்டம் செய்வார்கள். உலோக வேலை செய்பவர்கள் பார்த்துக்கோங்க, உலோக வேலை செய்பவர்களை கம்மியர் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா, கம்மியர் தொழில் முறையாளர்களாக இருந்தார்கள். சமூகத்தில் பல குழுக்கள் இருந்தன. கல்லறைகளின் அளவுகளும் ஈமப்பொருட்களின் வேறுபாடுகளும் இக்காலத்தில் ஏராளமான சமூக குழுக்கள் இருந்ததையும் அவர்களுக்குள் வேறுபட்ட பழக்கங்கள் இருந்ததையும் காட்டுகின்றன. ஓகேங்களா, நிறைய விதமான ஈமத்தாழிகள் நமக்கு கிடைக்குது. சரிங்களா, ஈமப்பொருட்களும் கிடைக்குது, ஈமத்தாழிகள் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் மாறி மாறி வித்தியாசமாக கிடைக்குது. அதன் மூலயமாக வேறுபட்ட குழு மக்கள் வாழ்ந்திருக்கலாம். சரிங்களா, இவங்க ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரின்னு வேறு பழக்கங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியுது. இவற்றில் சில ஒரு தலைவருக்கு கீழான சமூகங்களாக தம்மை அமைத்து கொண்டன. கால்நடைகளை கவர்வது போர்களுக்கு அத்துமீறலுக்கும் வழிவகுத்தது. இக்காலத்தில் தான் எல்லைகள் விரிவாக்கம் தொடங்கியது. மட்பாண்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்று மட்பாண்டங்கள் தான். இப்போ வரைக்குமே எங்கள் தொல்லியல் ஓகேங்களா, எங்கே அகழ்வாராய்ச்சி நடந்தாலும் முக்கியமாக மட்பாண்டங்களும் அதோடைய ஓடுகளும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இரும்பு கால சங்ககால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். இதுவும் முக்கியமான கேள்வி. இரும்பு கால மக்கள் எவ்வகையான நிறங்களை உடைய மட்பாண்டங்களை பயன்படுத்தினர், கருப்பு, சிவப்பு. சரிங்களா, அதே மாதிரி சங்ககால மக்களும் மட்பாண்டங்கள் சமையல் பொருட்களை சேமிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு என பயன்படுத்தப்பட்டன. கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படுகின்றன. எல்லாம் இங்கே டயக்ராம் இருக்கும் பாருங்கள். உள்ளே கருப்பாக இருக்கும், வெளியில் ரெட்டாக இருக்கும். சரிங்களா, உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படும். வெளிப்புறம் பளபளப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த ஃபோட்டோலேயே பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குன்னு. சரிங்களா, அதற்கடுத்ததாக இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும். பெருங்கற்கால கல்லறைகளில் ஈம பொருட்களாக ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நம்ம பெருங்கற்காலத்தை தான் இரும்பு கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் இரும்போட பயன்பாடு இருந்திருக்கும். வாள், குறுவாள் போன்ற கருவிகள், கோடரிகள், உளிகள், விளக்குகள், முக்காலிகள் ஆகியவை கிடைத்துள்ளன. இப்பொருட்களில் சிலவற்றில் எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி பொருத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அந்த இரும்புக்கு அந்த மாதிரியான கைப்பிடிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இரும்பு கருவிகள் வேளாண்மைக்கும் வேட்டையாடுதலுக்கும் உணவு சேகரிப்பதற்கும் போர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டன. வெண்கல கிண்ணங்கள், விலங்கு பறவை உருவங்கள், வேலைப்பாடு செய்யப்பட்ட கலங்கள், வெண்கலத்திலான முகம் பார்க்கும் கண்ணாடி, மணிகள் ஆகியவும் கிடைத்துள்ளன. இது பாருங்கள், இரும்பு வாளும் கத்தியும் எங்கே கிடச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர். இது கூட கேட்கலாம். கருப்பு சிவப்பும் பானை ஓடுகள், இதுவும் ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், ஆரோவில், புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவில்ல ஈமச்சின்னங்களுக்கு கிடைத்த வெண்கல கிண்ணம். சரிங்களா, இந்த வெண்கல கிண்ணம், ஈமச்சின்னங்களில் கிடைத்த வெண்கல கிண்ணம் எங்கே கிடைத்ததுன்னு கேள்வி கேட்கலாம். எங்கள் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவில்ல. சரிங்களா, இங்கே பாருங்கள். அடுத்ததாக நம்ம மீள் பார்வைக்கு வந்தாச்சு. சரிங்களா, மீள் பார்வைக்கு வந்தாச்சு. சிம்பிளாக பாருங்கள், விலங்குகளை மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க, வேளாண்மை வளருது. தமிழ்நாட்டின் முதல்ல மனிதர்கள் 2 to 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்ததாக சான்றுகள் கிடைக்குது. இவங்களை இடைக்கற்கால மனிதர்கள் தமிழ்நாட்டோட எல்லா பகுதிக்கும் வராங்க. தமிழ்நாட்டு வடமேற்கு பகுதியில் கிடைக்கின்றன. எதோட சான்றுகள்? புதிய கற்கால சான்றுகள். சரிங்களா, வேளாண்மையும் இரும்பு கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. இது ஜஸ்ட்டு இதோட கன்க்ளூஷன் மாதிரி. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொல்பழங்கால பண்பாடை நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, தொல்பழங்கால தமிழகம் இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக முடிச்சிட்டோம்.
நாளைக்கு இதே மாதிரி முடிஞ்சால் வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பார்ப்போம். சரிங்களா? நம்ம தினமும் ஒவ்வொரு பாடம் படிக்கிறதால நமக்கே தெரியாமல் நிறைய பாடங்களை ஒரு மாதம் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட, ஓகேங்களா, ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 30 பாடங்களை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. சரிங்களா? நம்ம 30 பாடங்களில் கண்டினியூஸாக படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியாது. ஸோ தினமும் ஒவ்வொரு பாடமாக படிங்க. கண்டிப்பாக 100 நாளில் நம்ம 100 பாடத்தை படித்து இடையில் ரிவிஷனும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இடையில் நம்ம ரிவிஷனுக்கான டைமும் கொடுத்து ரிவிஷனும் இடையில் பண்ணிக்கலாம். ஸோ தயாராக இருங்க, படிங்க, நோட்ஸ் எடுங்க, திரும்ப திரும்ப படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த ரிவிஷன் பண்ணுறது, கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது மட்டும்தான் நம்மளை தேர்வில் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். சரிங்களா? இந்த வீடியோ சார்ந்த வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.